வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். அடுத்த 2 மணி நேரத்துக்குள் 6 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள். இத பத்தி தகவல்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி உட்பட 6 மாவட்டங்களுக்கு இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் மழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பின்படி மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை 21ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அதாவது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தின் இயல்பை ஒட்டியும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. இதை குறித்து நாளை 21ஆம் தேதி மேலே குறிப்பிட்டுள்ள தேதிகளில் உள்ள மீனவர்கள் அந்த பகுதிகளில் உள்ள எல்லைக்குள் சென்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.